ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கலவை சுண்டல் பார்க்கலாம் வாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கலவை சுண்டல் ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். பிளாக் சன்னா, அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பில் முழு கோதுமை, அதாவது கோதுமை சுத்தம் செஞ்சுட்டு அப்படியே எடுத்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து அதே கப் அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன், ஒரு கப் அளவுக்கு கொள்ளு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பட்டாணி நான் வாங்கிட்டு அப்படியே வச்சுருந்தேன், முளை கட்டிடுச்சு. இப்போ அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே பெருசு பெருசாக நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது போல் பட்டாணியோட முளை உடையாத அளவுக்கு நம்ம லைட்டாக வாஷ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பருப்புகள்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தான் சேர்த்துருக்குறோம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் சுண்டல் செய்கிற அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் சுண்டல் செய்கிற அப்படின்னா காலையில் 6 மணி போல் ஊற வச்சிங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா ஊறிருக்கு. பாருங்கள், இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம இதே தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, இந்த பருப்புகளுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சரியாக இருக்கும். நான் சேர்த்துட்டேன். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுருவோம். விசிலெல்லாம் போய் நல்லா நம்மளுக்கு ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா பருப்புமே நல்லா வந்துருச்சு. கோதுமை, பட்டாணி, சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, கொள்ளு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதில் இருக்கிற தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் கொஞ்சமாக பெப்பர், பூண்டும் சேர்த்துட்டு அப்படியே சூப்பு மாதிரி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இன்னைக்கு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன பீஸு பட்டை, அதை 2ஆக உடைச்சிட்டு சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், அதனால் சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு லைட்டாக பொரிஞ்சதையும் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசு பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் அதே கட் பண்ணியிருக்கிறேன், சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சேர்த்து வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாமே வறுவட்டுருச்சு. இது கூட நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். ஒரு அரிக்கரண்டி வச்சு அழுங்காமல் சுண்டல் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். தண்ணி இல்லாமல் எடுத்து இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லைனா நீங்கள் குலுக்கி கூட விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். பாருங்கள், பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லான சுண்டலாக நம்மளுக்கு தெரியுது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இதுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருவோம். ஒரு 1 நிமிஷம் போல் அடுப்பில் இருந்தால் போதும். கரம் மசாலா சேர்த்திட்டு இப்போ கடைசியாக மல்லி இலை தூவிடுவோம். அவ்வளோதாங்க, அருமையான ஹெல்த்தியான ஒரு கலவை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெறுமனே விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான கலவை சுண்டல் நம்ம செஞ்சு வைக்கலாம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கும்போது இந்த பருப்புகளில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான கலவை மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் சுண்டல் செஞ்சு நீங்கள் கடவுளுக்கு படைக்கலாம்.